வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ். இந்த டுட்டோரியல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா PHP. ஸோ PHPயோட இன்டெப்த் நாலேஜ் பற்றி நம்ம இந்த கோர்ஸில் நம்ம படிக்க போகிறோம். பிகினர்ஸ் டு அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸ் வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வாட் இஸ் PHP? PHPனா என்னன்றது நம்ம ஒரு பேசிக்காக ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துருவோம். PHP ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜஸ்க்கும் தெர் இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாவா, பைத்தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைலர் இருக்கும். அந்த கம்பைலர் வந்து சோர்ஸ் கோடை எடுத்து அதை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் அந்த மிஷின் கோடை மிஷின் ரன் பண்ணோம், ரிசல்ட்டை பாப்புலேட் பண்ணோம். பட் PHP மாதிரி இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்பிரிட்டர் சோர்ஸ் கோடை டைரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணி ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கம்பைலர் அண்ட் அ இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். ஸோ செகண்ட், PHP எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவோ வெப் சர்வருக்கு முதல்ல ஒரு ரெக்வஸ்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க, HTTP ஆர் HTTPS ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக. ஸோ அதை வந்து வெப் சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் இஸ் அன் ஹார்ட்வேர் பீஸ். ஸோ விச் வில் ஹேண்டில் தி ரெக்வஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது வெப் சர்வர். அண்ட் அகெயின் அது வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா PHPயோட இன்டர்பிரிட்டருக்கு அந்த ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணோம். ஸோ இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணோம், ரெக்வஸ்ட்டை பாப்புலேட் பண்ணோம். இன்கேஸ் அந்த இன்டர்பிரிட்டரில் வந்து நமக்கு எழுதுகிற ப்ரோக்ராமில் வந்து டேட்டாபேஸ் சர்வரோட இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா இன்டர்பிரிட்டர் உங்களுக்கு டேட்டாபேஸ் சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணி ரெஸ்பான்ஸை பாப்புலேட் பண்ணி இன்டர்பிரிட்டர் வந்து அதை வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ரெக்வஸ்ட் வந்து வெப் சர்வருக்கு பாஸ் பண்ணோம். அண்ட் அகெயின் வெப் சர்வர் என்ன பண்ணணும்னா கிளைண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணோம். ஓகே, தென் ஏன் PHP வச்சு என்ன பண்ணலாம்? இது ஒரு பெரிய ரொம்ப பெரிய டாஸ்க்கு அண்ட் ரொம்ப பெரிய கொஸ்டினும் கூட, வைடு ஆன்சர்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ். ஸோ பேசிக்காக நம்ம ஆஸ் அ ஸ்டார்டர், ஆஸ் அ பிகினர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP இஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட். ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒர்க்கிங் ஆன் PHP. ஸோ PHP வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால PHP கேன் டூ வண்டர்ஸ் அண்ட் ஈஸி டு லேர்ன். பட் அதுவும் ஒரு டவுன் சைடு தான். பிகாஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால பிகினர் கேன் ரைட் பேட் கோட், ஈஸியாக பேட் கோட் பண்ணி அது ஈஸியாக வந்து சர்வரில் ரன் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் டூல், ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் இப்போ வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, நார்மலாக ஒரு ஜென்ரல் வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கனாலே PHP இஸ் த ஒன் சொல்யூஷன். அண்ட் செகண்ட் திங், யூ கேன் டூ, அதை வச்சு நிறைய டூல்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம், லைக் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் டூல்ஸ். அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம், வாட் இஸ் CLI டூல்ஸ் அப்படின்றத. அண்ட் நிறைய வெப்சைட்ஸ், வெப் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PHPயில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் WordPress, பாப்புலர் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், CMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP பேஸ்டு CMS தான். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் லாட் ஆஃப் கிரேட் ஈகோசிஸ்டம். அதோட ஈகோசிஸ்டமே ரொம்ப பெருசு, வைடு கம்யூனிட்டி. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன query, ஒரு சின்ன இஷ்யூஸ் அப்படி இருக்குது, அதை நீங்கள் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். அண்ட் தெர் ஆர் மெனி குரூப்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஈவன் டெலிகிராமில் கூட இந்த ஈகோசிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. So I'll share the links in the description for Telegram group where எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் query கேட்குறதுக்கு நிறைய ஒரு டூல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ I'll just share you the links so that நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட், PHP
பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். PHP is almost used by 77.4% of the websites which is out there in the internet. இன்டர்நெட்டில் இருக்கிற 77.4% of the websites is still PHP and it is running on Apache and Nginx. ஸோ அப்பாச்சி என்ஜினெக்ஸை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட்டு டுட்டோரியல் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டு பேசிக் PHP இஸ் நாட் டெட். PHP வந்து இறக்கலை அண்ட் மோர் ஓவர் இட் நாட் கோயிங் டு டை சூன், ரைட்? ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் PHP which is ப்ரொசீஜரல் கோடிங். அதாவது உங்களோட வேரியபிள்ஸ், உங்களோட கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்ரிதிங் வில் பி டிஸ்கஸ்ட் இன் பேசிக் PHP ப்ரொசீஜரல் கோட்ஸ். செகண்ட் ஒன் இஸ் இன்டர்மீடியட் PHP. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்டை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ்டு ஊப்ஸ் கான்செப்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு இன்டர்மீடியட் PHPயில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் தேர்ட் பார்ட் விச் இஸ் அட்வான்ஸ்டு PHP. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ், இதை பற்றிலாம் நான் வந்து அட்வான்ஸ்டு PHPயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் பேசிக் PHPயில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருவோம். பேசிக் PHPயில் வந்து பார்த்தீங்கன்னா PHP இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப், சின்டாக்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அண்ட் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்காக. அண்ட் டைப் காஸ்டிங், எரர் ஹேண்ட்லிங், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ். அண்ட் PHP.ini என்ன, வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஒரு பேசிக் அவுட்லைன் நம்ம பார்த்துருவோம் பேசிக் PHPயில். அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸில் இதை பற்றி எக்ஸ்டென்சிவாக நான் கவர் பண்ணுவேன். அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் மோஸ்ட் திங், அரேஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் அன் அரே, ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ், அது வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ன்றதை பற்றி நம்ம பேசிக்லேயே பார்த்துருவோம். அண்ட் ஃபைனல் ஒர்க்கிங் வித் டேட்ஸ் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், என்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், லைக் ஹவு டு மேனிப்புலேட் டேட்ஸ், அதாவது டேட் மேனிப்புலேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நான் பேசிக்கில் கவர் பண்ணிடுவேன். அண்ட் நிறைய இது இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது பேசிக்ஸில். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ பம்பார்ட் வித் கான்செப்ட்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நம்ம ஒன்றா நம்ம போகும்போது ஆன் த வே த கோர்ஸில் நம்ம வந்து இதை நம்ம பார்ப்போம். அண்ட் செகண்ட் திங், இன்டர்மீடியட் PHP அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ நோ த பேசிக்ஸ், ரைட், பேசிக்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வி வில் மூவ் ஆன் டு இன்டர்மீடியட் PHP வேர் ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு த ஊப்ஸ் கான்செப்ட்ஸை பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்டென்சிவாக நம்ம படிப்போம். அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ், வாட் இஸ் அ கிளாஸ், வாட் இஸ் அ மெத்தட், அண்ட் வாட் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி, டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மாடிஃபயர்ஸ், இதை பற்றிலாம் நம்ம வந்து இன்டர்மீடியட் PHPயில் கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் கான்செப்ட்ஸில் படிப்போம். அண்ட் செகண்ட்லி கோட் ஸ்டைல்ஸ் அண்ட் PSR, வாட் இஸ் அ கோட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட் ஸ்டைல்னா என்ன, PSRனா என்ன, நேம் ஸ்பேஸ் அண்ட் ஆட்டோ லோடிங்கிறது ரொம்ப 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 இப்போ அட்வான்ஸ்டு டாபிக் தான். பட் இருந்தாலும் இட் கேம் டவுன் டு அட்வான்ஸ் டாபிக் டு இன்டர்மீடியட் டாபிக் பிகாஸ் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் PHP 8.2, ரைட்? அதுக்கப்புறம் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம வந்து ஒரு முக்கியமாக படித்தே ஆகணும். பிகாஸ் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது, ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுன்றது இட்ஸ் நியர்லி இம்பாசிபிள். அண்ட் சூப்பர் குளோபல்ஸ் அப்படின்னா செஷன்ஸ் அண்ட் குக்கீஸ் அண்ட் சர்வர் வேரியபிள்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்லேயே நான் வந்து கவர் பண்ணியிருக்கணும். பட் இட் இஸ் நாட் பேசிக், இட் இஸ் இன்டர்மீடியட். ஒன்ஸ் யூ நோ த பேசிக் அண்ட் பேசிக் தெரிஞ்சால் தான் நம்ம சூப்பர் குளோபல்ஸ் உள்ள என்டர் ஆகவே முடியுன்றதுனால நான் இந்த சூப்பர் குளோபல்ஸை வந்து இன்டர்மீடியட் PHPயில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃபோர்த் மோஸ்ட், குக்கீஸ் அண்ட் செஷன்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக என்டையர் இதுவாக படிக்க போகிறோம். அண்ட் டேட்டாபேஸ் இன்ட்ராக்ஷன்ஸை பற்றியும் நம்ம இன்டர்மீடியட் PHPயில் தான் படிக்க போகிறோம். அண்ட் இன்னும் நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸும் இன்டர்மீடியட் PHPயில் இருக்குது. பட் ஐ வில் கெட் டு தட் இன் த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ்.
And third and foremost is advanced PHP. What is unit testing, PHP யூனிட்னா என்ன, TDD PDD என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ் PHPயில் படிக்க போகிறோம். இன்ட்ரோ டு எம்விசி, அதாவது ஒரு எம்விசினா என்ன, எம்விசினா மாடல் வியூ கண்ட்ரோலர், அதுக்கான இன்ட்ரொடக்ஷன், ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் வாட் இஸ் ரவுட்டிங்னா என்ன அப்படின்றது பற்றி நம்ம அட்வான்ஸ்ட் கான்செப்டில் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் செகண்ட், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கண்டெய்னர் அண்ட் கேச்சிங் அண்ட் செக்யூரிட்டி. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கண்டெய்னர் அப்படின்னா என்ன அண்ட் கேச்சிங் அண்ட் செக்யூரிட்டினா என்ன, செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம வந்து அட்வான்ஸ் PHPயில் படிக்க போகிறோம். அண்ட் தேர்ட், ஃப்ரேம் ஒர்க்ஸ் பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன். நான் இண்டிவிஜுவல் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லாரவெல், கோஆர்டினேட்டர், ஸ்லிம், இதை பற்றிலாம் வந்து ஃபாலோயிங் வீடியோஸில் நான் வந்து ஐ வில் பி புட்டிங் ஆன் த டுட்டோரியல்ஸ். பட் ஸ்டில் அதை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் 8.2 PHP 8.2ல நான் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி ஐ வில் கிவ் யூ த பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் இன் தி அட்வான்ஸ்டு PHP கான்செப்ட்ஸ். அண்ட் fourth and final most and important step என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அண்ட் குட் ப்ராக்டிசஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ். லைக் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை டெஸ்ட் பண்ணால் மட்டும் பத்தாது. வி நீட் டு ஹோஸ்ட் இட் சம்வேர் டு மேக் இட் யூசபிள். அது யூசபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக we need to make it deploy and host. There are multiple நிறைய வேஸ் இருக்குது டெப்ளாய் பண்ணுறதுக்கு. மேனுவல் மெத்தட்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டட் மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ ஐ வில் பி கவரிங் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஒன் பை ஒன். பட் வெரி பேசிக்காக தான் நான் வந்து ஹோஸ்டிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட் நான் கொண்டு போவேன். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட் அண்ட் ஜென்கின்ஸ், இதெல்லாம் வந்து CI/CD அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் இன்டிகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து ஃபாலோயிங் டுட்டோரியல்ஸில் நம்ம வந்து படிப்போம். அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் யூ நீட் டு கீப் யுவர் உங்கள் சர்வரை வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன படிப்போம்ன்றத அட்வான்ஸ் கான்செப்டில் பார்ப்போம். அண்ட் ஃபைனல் மோஸ்ட், இது மட்டும் இல்லாமல் ஐ ஹாவ் ஆல் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இன் திஸ் அட்வான்ஸ் PHP கோர்ஸ். அண்ட் இந்த கோர்ஸை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு வி நீட் டு ஹாவ் அ ப்ரீ ரெக்வசைட்ஸ். அதாவது இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணணும்னா அண்ட் யூ நீட் அ பேசிக் நாலேஜ் ஆஃப் வாட் இஸ் HTML அண்ட் CSS. இது வந்து பார்த்தீங்கன்னா HTML தெரிஞ்சால் போதும், பட் CSSன்றது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். டு மேக் இட் லுக் குட், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா CSS வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஃபைனல் மோஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போதைக்கு உங்களுக்கு அது தேவையில்லை, பட் தெரிஞ்சிருந்தா இட் வில் பி மச் பெட்டர். ஜாவாஸ்கிரிப்டை பற்றி ஒரு எக்ஸ்டென்சிவ் டுட்டோரியல்ஸ் கூடிய சீக்கிரமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்எக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தா தான் என்னால் ஃபர்தர் டுட்டோரியல்ஸில் நான் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பாய்.